பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி சொல்றேன். என்னோட கூட மத்திய 4வது அதிகாரம் 4வது வசனம் எடுத்துக்கோங்க. அவர் பிரதி உத்தரமாக, மனுஷர் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். இந்த வாரம் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஹங்கர் ஃபார் காட்ஸ் வேர்ட். அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ அவர் ஞானஸ்நானம் எடுத்த போது பரிசுத்தாவியானவர் இறங்கி அவரை நிரப்பி ஆவியினால அவர் எங்க வனாந்தரத்துக்கு கொண்டு போனாராம். எதுக்காக? 40 நாள் உபவாசம் இருந்து ஃபாஸ்டிங் பிரேயர் செய்யறதுக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் பிசாசனம் அவர் சோதிக்க போறான்னு தெரியும். அப்ப வல்லமே அவர் 40 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் இருந்து ஜபிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பிசாசனம் அந்த டெம்டேஷனை கொடுக்குறான். என்னன்னாக்க, அவர் பசியா இருக்கச்சு இந்த கல்லுகள் எல்லாம் எடுத்து நீங்க அப்பமா புசிங்க, அப்பமா மாக்கி புசிங்கச்சு. அதுக்கு ஆண்டவர் சொல்றார், மனுஷன் எப்படி அப்பத்தினால் மாத்திரமில்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பானு. இன்னைக்கு கூட எனக்கு சாப்பிட சாப்பாடு இல்ல அது இல்ல, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைங்கிறச்சு தேவன் உங்களுக்குன்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காரு இல்லைங்களா? அதெல்லாம் உங்களை பிழைப்பூட்டும். நீங்க நம்பிக்கையற்ற நிலைமையில இருக்கீங்களா? தேவன்கிட்ட இருந்து வர அந்த நம்பிக்கையான வார்த்தை உங்களை பிழைத்திருக்கும்படி செய்யும். ஹோப்பற்ற நிலைமையில இருக்கச்சு தேவன்கிட்ட இருந்து வந்திருக்க அந்த ஹோப்ஃபுல் வார்த்தை உங்களை தேவன் பேர்ல நம்பிக்கையோட நடத்தும். சோ நீங்க வெறும் சாப்பாடு சாப்பிடனால மட்டும் பிழைச்சிருக்க போறது இல்ல, வேலை செய்யறதுனால மாத்திரமோ இல்ல படிக்கிறதுனால மாத்திரமோ இல்ல, தேவன் பேர்ல இருக்கிற நம்பிக்கையினால தேவன்கிட்டே இருந்து இருக்கிற வார்த்தை உங்களை ஹோப்ஃபுல்லி நடத்தும். எங்க? இயேசுவின் பேர்ல அந்த நம்பிக்கை வச்சு, ஹோப்பை வச்சு. ஹோப்பற்ற சூழ்நிலை இருக்கலாம், ஆனா டுடே காட் இஸ் டெல்லிங் யூ ஹேவ் ஹோப். ஏன்னா கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை நிச்சயமாகவே உங்களை பிழைப்பூட்டும். மரித்து கிடக்கிற நிலைமையில இருக்கீங்களா? தேவனுடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இருக்கிற வேத வசனத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அது கருக்காகவும் ஆண்டவரே ஜீவன் உள்ளதாயும் ஆண்டவரே ஆவியும் ஆத்மாவையும் சரீரத்தை வேறு பிரிக்கிறதாகவும் இருக்கிறது தகப்பனே. யார் யார் எந்தெந்த இடத்துல ஆண்டவரே சோர்ந்து போய் இருக்கிறார்களோ, நம்பிக்கையற்ற நிலைமையில இருக்கிறார்களோ, என்னால இதுக்கு மேல முடியாது ஏசப்பான்னு ஆண்டவரே அந்த விசுவாசத்தை, அந்த கடுகளவு விசுவாசத்தை விட்டு விடுகிற நிலைமையில இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அவர்களுக்குள்ள விசுவாசத்தை வர்த்திக்க செய்யட்டும் தகப்பனே. விசுவாசத்தில் வளர்க்கவர்களாக, விசுவாசத்தில் பிழைப்பார்களாக ராஜா. உங்களுடைய வார்த்தை அவர்களை பிழைப்பூட்டட்டும். மரித்து போய் கிடக்கிற அந்த சூழ்நிலையில இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய வார்த்தையிலிருந்து ஆண்டவரை ஒரு உயிர்த்தெழுதல் வல்லமை வரட்டும் தகப்பனே. உங்களுடைய வார்த்தை அவர்களை பிழைத்திருக்கும்படி செய்யட்டும், உயிர்ப்பிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. God bless you.